உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அடங்கி போவார்கள், எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும், இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிகளுக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நான் சொல்கிறது பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேறு, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு. புதன் செவ்வாய்க்கு எதிரி. அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் பாசிட்டிவ் சைடுனா புதன் நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் சனி பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய இதில் 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜய கணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா
நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். கடக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் வராரு. இதில் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி வக்கரத்தில் இருந்து செவ்வாயை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதிக்கு தேர்வு கிடைக்கும். எதுக்கு சார், என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனியும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவும் விரயஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். மருத்துவ செலவு ஏற்பட்டு, சார் எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது சார், இல்லத்தில் வந்து எனக்கு வந்து இடுப்பில் வலி இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் திடீர்னு ஒரு வலி வரும். சாதாரணமாக போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. உடனே அதை பண்ணி இதை பண்ணு மருந்துலேயே சரி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு செலவு வச்சு, ஏன்னா சம்பாதிக்கும்போது செலவு பண்ணணும்ல. நீங்கள் சம்பாதிச்சா யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்ல, டாக்டருக்கு கொடுத்துட்டு போங்களேன். என்ன இப்போ காசாக பணமாக கொடுத்துட்டு போங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு செலவு பண்ணும்பொழுது உங்களுடைய சுகம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பெறுவதற்காக லீகல் ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், உங்களுடைய தொழில்முறை எதிரிகள். ஏன்னா நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா சுற்றி ஒரு 4 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸ் ஓடாது, கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த தொழில்முறை எதிரிகளுக்கு அவர்களுக்கு வேறு சிக்கலை கொடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி அந்த இடத்த காலி பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வந்து ஒரு புக் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்பு. பக்கத்தில் ஒரு 4 கடை தள்ளி இன்னொரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குன்னா, உங்களோட நேரம், நீங்கள் ஆரம்பித்த நேரம் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க வீட்டு பிரச்சனையினால் இந்த தொழிலை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அடங்கி போவார்கள், எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் கடன் கொடுத்துட்டான், அவன் உங்களை வந்து பார்த்து மிரட்டி பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே அவன் கிளம்பவே முடியாது. அவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை வீட்டில் இருக்குன்னா அவன் அங்கே வருவானா இங்கே வருவானா? என் பிரச்சனையை பார்ப்பனா உன் வீட்டுக்கு வருவானாடான்னு கேட்பான். அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். திடீர் தனயோகம் ஏற்பட்டு, ஏன்னா சனி வக்கரமாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. திடீர் தன லாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா போட்டிருப்பார் ஒரு கேஸு, எனக்கு இந்த சொத்து என்னோடது, பூர்வீக சொத்துன்னு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய தீர்ப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். அதாவது உங்களுக்கு திடீர் தன யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வரணுமே, அந்த வருமானம் தான் இந்த திடீர் தனயோகம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வந்த உங்களுடைய சக பணியாளர்கள், உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை வந்து ஏமாற்றி சில பொருளை எடுத்துகிட்டு போய் விற்றுட்ருப்பான். இப்போ அது வந்து தெரிய வரும். அவனும் உங்கள் எதிரி தானே, அவனை கண்டுபிடிச்சிருவீங்க, கையும் களவுமாக கண்டுபிடிப்பீங்க. இத்தனை நாளாக உங்கள் சிசிடிவி கேமராவை நீங்கள் செக் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சிசிடிவி கேமராவை திடீர்னு ஒரு நாள் பார்ப்பீங்க, இன்னும் இது என்னமோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கே, யார் எடுத்துகிட்டு போகிறா? ஓ இவன் தான் எடுத்துகிட்டு போகிறானா, பிடி அவனை ஒரு 2-3 நாள் வாட்ச் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையும் களவுமாக நீங்கள் பிடிக்கும்போது அவன் அடங்கி போவான். அதாவது திருடர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள், எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் நல்ல விஷயம் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக
வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால இதுவரைக்கும் உங்கள் வேலையிலையோ தொழிலையோ இருந்த மந்தத்தன்மை விலகும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. இவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணணும். ஆனால் அந்த முருகன் சாந்தமான முருகனாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும். அதாவது தனிமையில் முருகன் உக்காந்துருக்கணும். பழனியில் போயிட்டு அந்த பழனி முருகனுக்கு உண்டான ராக்கால பூஜையை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசி நண்பர்களுக்கு அமோக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அந்த ராக்கால பழனி முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் எதிரிகளற்ற நிம்மதியும் ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுப்பான். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் ரெண்டும் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ கால் மூலமாக ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.